இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சுண்டல் கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக வழக்கம் போல் செஞ்சு அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு சில்லு அளவு தேங்காய் சில்லு எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பூவு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக முந்திரி குருணை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி குருணை இல்லைன்னா முந்திரி பருப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அடிச்சுக்குங்க. மல்லிச்செடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பதத்துக்கு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாங்க. காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாப்பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ 2 தக்காளி பழத்தை, மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த தக்காளி மசாலா எல்லாமே ஒன்று போல் நல்லா பின்னி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒன்று போல் நல்லா பின்னி சூப்பராக வந்திருக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் ஒரு 500 ml தண்ணி சேர்த்துருப்பேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1/4 கிலோ வெள்ளை சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் சுண்டல் மட்டும் நான் எடுத்துருக்கேங்க. இதை மிக்சியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடலாங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கிரேவியை பூரி, சப்பாத்தி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.